ஒரு மர்மமான வரைபடம், ஒரு ரகசிய தீவு, அதனுள்ளே மறைந்திருக்கும் பழமையான பொக்கிஷம். இதைக் கண்டுபிடிக்க விஜயநகர பேரரசின் அனைத்து அமைச்சர்களும் முயன்றார்கள். ஆனால் அந்த ரகசிய புதிரை அவிழ்க்க ஒரே ஒருவரால்தான் முடியும். அவர் யார் தெரியுமா? அவர்தான் அறிவு கூர்மை மிக்க தெனாலிராமன். அரசே, அரசே, மன்னிக்கவும், ஒரு அவசரமான விஷயம். என்னப்பா ஆச்சு? ஏன் இவ்வளவு பதற்றமா இருக்க? அமைதியா சொல்லு. இந்த வரைபடத்தை எல்லை பகுதியில் கண்டுபிடித்தோம். இது மிகவும் பழமையானது போல இருக்கிறது. அரசர் அந்த வரைபடத்தை உற்றுப் பார்த்தார். அதில் கடலுக்கு நடுவில் ஒரு சிறிய தீவு குறிக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே விசித்திரமான எழுத்துக்கள். இந்த தீவில் மறைந்திருக்கும் பொக்கிஷம் உள்ளது. ஆஹா, இது சாதாரண வரைபடமில்ல. இது ஒரு பொக்கிஷத்தின் வழி. அமைச்சர்களே, நாம் உடனே இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இது நம்ம விஜயநகரத்தின் செல்வத்தை அதிகரிக்கும். அரசே, இது நிஜமா இல்லை ஏமாற்று வேலைன்னா? அந்த தீவு எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியதில்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் நாம் இருக்கிறோம். அரசே, வணக்கம். அவசரமாக அழைத்ததாக தகவல் வந்தது. என்ன விஷயம்? ராமகிருஷ்ணா, இதை பார். இது ஒரு பொக்கிஷ வரைபடம். ஒரு ரகசிய தீவில் பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. இந்த சாகச பயணத்தில் நீ எனக்கு உதவ வேண்டும். உன் அறிவால்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். பொக்கிஷமா? ஆஹா, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. அடுத்த நாளே அவர்கள் அனைவரும் ஒரு பெரிய படகில் கடல் பயணத்தை தொடங்கினார்கள். பயணம் எளிதாக இல்லை. பெரிய அலைகள், காற்றின் சத்தம். ஐயோ, இந்த அலைகளை பார்த்தால் பயமாக இருக்கிறது. நாம் அந்த தீவை அடைவோமா? எனக்கு கடல் பயணம் பிடிக்காது. அமைச்சர்கள் பயந்து நடுங்கினார்கள். அமைச்சர்களே, பயம் நம்ம கண்ணை மறைக்கும். அமைதியா இருந்தால்தான் வழி தெரியும். இயற்கையை ரசியுங்க. பல மணி நேர பயணத்திற்குப் பிறகு அவர்கள் அந்த ரகசிய தீவை அடைந்தார்கள். அந்த இடம் முழுவதும் அடர்ந்த காடுகள், மர்மமான அமைதி. ஆஹா, வரைபடத்தில் இருந்த மாதிரிதான் இந்த தீவு இருக்கிறது. ஆனால் பொக்கிஷம் எங்கே இருக்கும்? அரசே, இந்த தீவு ரொம்ப பழமையானது போல இருக்கிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். வரைபடத்தில் வேற ஏதாவது குறிப்பு இருக்கிறதா பாருங்கள். அவர்கள் காட்டுக்குள் சென்றார்கள். அங்கே ஒரு பெரிய கல் சிலை இருந்தது. அதன் அடியில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. சரியான கல்லை நகர்த்தினால் மட்டுமே பொக்கிஷம் திறக்கும். சரியான கல்லை நகர்த்தினால்? அப்படின்னா எந்த கல்லை நகர்த்தணும்? இந்த கல் சிலை ரொம்ப பழமையானது. தவறான கல்லை நகர்த்தினால் ஏதாவது ஆபத்து வருமோ? அமைச்சர்கள் முயன்றார்கள். ஒவ்வொரு கல்லையும் நகர்த்தினார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ராமகிருஷ்ணா, நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? எனக்கு தோன்றுகிறது, இது எல்லாம் ஏமாற்ற வேலை. இங்கே பொக்கிஷம் எதுவும் இல்லை. அமைதியாயிருங்க. ராமகிருஷ்ணா, நீ என்ன நினைக்கிறாய்? நேரம் கடந்து கொண்டே இருந்தது. அப்போது தெனாலிராமன் அமைதியாக கவனித்தார். சூரியன் நகர்ந்தது. சிலையின் நிழல் மாறியது. சரியான கல். அது எப்படி சரியான கல்லாகும்? சிந்தனை. ஆமாம், சூரியன்தான் வழிகாட்டி. அந்த நிழல் ஒரு கல்லின் மீது சரியாக விழுந்தது. அரசே, முதலமைச்சரே, இதோதான் சரியான கல். அது எப்படி? அந்த கல்லுக்கும் சிலைக்கும் என்ன சம்பந்தம்? அரசே, சரியான கல் மட்டுமில்ல, சரியான நேரம் கூட முக்கியம். இந்த சிலையின் நிழல் சரியாக இந்த கல்லின் மீது விழுகிறது. இதுதான் அந்த நேரம். அதுவே ரகசியம். அவர்கள் அந்த கல்லை நகர்த்தினர். திடீரென ஒரு ரகசிய கதவு திறந்தது. குகைக்குள் பொற்காசுகள், வைரங்கள், நகைகள் அனைத்தும் பளபளத்தன. ஆஹா, இது நம்பவே முடியவில்லை. இவ்வளவு பெரிய பொக்கிஷமா? மன்னிக்கவும் ராமகிருஷ்ணா, நான் தவறாக நினைத்தேன். அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். அரசர் தெனாலிராமனை பாராட்டினார். தெனாலி, உன் அறிவால்தான் இந்த வெற்றி. நீ ஒரு மாபெரும் புத்திசாலி. ரகசியம் எப்போதும் நம்ம முன்னாடியே இருக்கும். நாம் அதை கவனிக்க மாட்டோம். கவனிப்பு ஒரு பெரிய சக்தி. தீர்வு நம்ம அருகிலேயே இருக்கும். ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்தா அந்த சரியான கல்லை கண்டுபிடிச்சிருப்பீங்களா?
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.